எங்களை சுமந்தால் நாங்கள் சுகமாக மேலே ஏறி யாரும் போகத்தானே செய்வான். அவர்களை நாங்கள் சுமந்தோம். சேர்ந்து நாங்க ஆட்சி அமைப்போமா, எல்லா சுகத்தையும் அவங்க அனுபவிப்பாங்களா, நாங்க அப்படியே தெருவில் இருக்கணுமா, ஆனா அவங்களை யாங்க சுமப்பான்னு சொல்லுவாங்களாம். என்ன அவங்க என்ன கோடி கோடியா கொள்ளடிச்சாங்களா, எங்களுக்கு என்ன பங்கு கொடுத்தாங்களா? எதை வச்சு சொல்றீங்க? நாங்க 15 சீட்டு வந்ததுக்கு அவங்க காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தது நாங்க காரணம். சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு குறையலாம், ஆனாலும் எங்களுக்கு கட்சி இருக்கும். ஆனால் நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆட்சி இல்லை, எதிர்கட்சி தான். வணக்கம் நேயர்களே. பரபரப்பான அரசியல் சூழலில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பல்வேறு விதமான அனல் பறக்கும் தளங்களாய் மாறிக்கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைப்பதற்கான தளம் அமைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தங்கள் கூட்டணியை விட்டு விலகிக் கொள்ளலாமா என்ற நிலையில் இணைந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி தற்பொழுது நிலை என்ன? காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி அங்கம் வகிக்குமா, அல்லது மீண்டும் கூட்டணியிலிருந்து விலகி வந்து புதிய கூட்டணிக்கான வியூகத்தை வகுக்குமா என்பதான கேள்வி கணைகள் ஆயிரம் இருக்க, இது பற்றி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மூத்த பேச்சாளரும் அரசியல் வரலாற்றுகளை புள்ளி விவரங்களை அள்ளித்தருகிற சிறந்த பேச்சாளருமான வேலுச்சாமி அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் பேசுவதற்கு நிறைய இருக்கு, வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நான் நலமாக இருக்கிறேன். நான் நலமாக இருக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். இந்த சூழல்ல சார், பரபரப்பான அரசியல் தளம் இப்பொழுது யார் யாருடன் கூட்டணி என்பதான நிலை இருக்கிறது. நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய, நீங்க வலு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு வேறு ஏதோ திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. திராவிட கட்சிகள் காங்கிரஸை இன்னும் தோள் மீது சுமக்க வேண்டுமா என்ற கேள்வி கணைகளோடு அடுத்த கட்ட நகர்வுகள் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கிறது. யாரை சுமக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சி இன்னும் தோள் மீது சுமக்க வேண்டுமா அப்படியான நிலை திமுகவுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இவர்களோடு நாம் சவாரி செய்வதில் என்ன பயன் என்பதான நிலையில் வேறு ஏதாவது புதிய பயணத்தை நோக்கி, பரிமாண பயணத்தை நோக்கி நோக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. தாவேகாவின் வரவு, காங்கிரஸோடு இணைவதற்கான சூழல்கள் என்பதான பல பேச்சுகள் இருந்தாலும் கூட உங்களை போன்ற மூத்த அரசியல்வாதிகள் நல்ல காங்கிரசினுடைய பாரம்பரியமிக்க பழமை வாய்ந்த பல்வேறு தகவல்களை பொக்கிஷங்களாய் களஞ்சியங்களாய் கைக்குள் வைத்திருக்கும் நீங்கள் சொன்னாலும் அது சரியாக இருக்கும் என்ற பார்வையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரசின் நிலை என்ன சார்? உங்கள் கேள்வியில் சொல்லாடல் இருக்கிறத விட அது உண்மைத்தன்மை கொஞ்சம் மாறி இருக்கிறது. திமுக காங்கிரஸை சுமக்கவில்லை. கடந்த கால வரலாறு அப்படித்தான் சொல்லி கேள்வி கேட்டீங்கல்ல, எவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கேள்வி கேட்டு அனுபவிச்சேன். சுமங்கிற போதே நிறுத்துறீங்களே. சரிங்க சார். எங்களை சுமந்தால் நாங்கள் சுகமாக மேலே ஏறி யாரும் போகத்தானே செய்வான். அவர்களை நாங்கள் சுமந்தோம். எவன் சுகமாக இருக்கிறானோ அவன் பயணிக்கிறான், எவன் வருத்தப்படுகிறானோ அவன் தான் சுமக்கிறான். இது அடிப்படை உண்மை. சேர்ந்து நாங்க ஆட்சி அமைப்போமா, எல்லா சுகத்தையும் அவங்க அனுபவிப்பாங்களா, நாங்க அப்படியே தெருவில் இருக்கணுமா, ஆனா அவங்களை யாங்க சுமப்பான்னு சொல்லுவாங்களாம். என்ன அவங்க என்ன கோடி கோடியா கொள்ளடிச்சாங்களா, எங்களுக்கு என்ன பங்கு கொடுத்தாங்களா? எதை வச்சு சொல்றீங்க? நாங்க எங்களை அவங்க சுமந்தாங்க. அவங்க கூட்டணி என்பது கிவ் அண்ட் டேக் பாலிசி. நாங்க 15 சீட்டு வந்ததுக்கு அவங்க காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆட்சிக்கு வந்தது நாங்க காரணம். எங்களுக்கு 15 சீட்டு இல்லைனாலும் நாங்க இருப்போம், ஆட்சி இல்லைன்னா இப்ப யார சுமக்கிற சொல்லுங்க சார். நீங்க சொல்கிற ஃபார்முலா ஒன்று என்றாலும் கூட நடைமுறையில பார்த்த விஷயங்கள் வேற சார். ஒரு காங்கிரஸ் இயக்கம் நாடு முழுவதும் ஆட்சி செய்த பாரம்பரிய ஒரு இயக்கம், பெரிய அளவிலான தேசிய கட்சிக்கான அடையாளத்துடன் மிகப்பெரிய அளவில் ஆளுமைக்குரிய தலைவர்களை தந்த தேசத்திற்காக தந்த ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு மாநில அளவிலே, அதுவும் 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி அந்த அவர்களோடு தான் கூட்டணி வைக்க வேண்டிய நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. காமராஜரின் கனவுகள் எங்கோ காணாமல் போய்விட்டதா என்ற கேள்வி ஒரு சாமானிய காங்கிரஸ் தொண்டனின் கனவுகளின் இயக்க குரலாய் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை போன்றவர்களால் தான் மன்னிக்க வேண்டும். உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வாக்காளர்களை குழப்ப, மக்களை குழப்ப பயன்படுத்துகிறீர்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். சரி, காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் கூட்டணி மாறி மாறி வச்சுக்க சொல்றீங்க. நீங்கள் சொல்லுகின்ற திமுக, நீங்கள் சொல்லுகின்ற அதிமுக எப்போதாவது கூட்டணி இல்லாமல் ஒரு தேர்தலா நின்று இருக்கிறதா?
நீங்கள் சொல்லலாம். அதிமுக அம்மையார் ஜெயலலிதா. நான் சொல்லி முடிக்கிறேன் சார். காங்கிரஸ் கட்சி பல தேர்தல்களே தனித்தே நின்றிருக்கிறது. 52 காங்கிரஸ் தனியா நினைச்சா கூட்டணி சேர்ந்துச்சா? 52 தனியா நினைச்சா கூட்டணி சேர்ந்துச்சா? 62 காங்கிரஸ் கட்சி தனியா நினைச்சா கூட்டணி சேர்ந்துச்சா? இதெல்லாம் தேடி பார்த்தால் துவக்கத்தில் பல தேர்தல்களை தனியாகவே சந்திச்ச தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். ஆனால் உங்களை போன்றவர்கள் மக்கள் மத்தியில் இது என்னமோ கூட்டணியிலே மட்டுமே வாழ்ந்ததை போல, கூட்டணியில மட்டுமே வெற்றி பெற்ற அவர்கள் தனியாக வெற்றதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள். அது தோற்ற பிழை, உண்மை அது அல்ல. அதை உங்கள் வாயிலாக நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். சரி, நீங்கள் 50-60 காலகட்டங்களுடைய வரலாறை சொல்கிறீர்கள். 90க்கு பிறகு நடந்த இயல்பான விஷயத்தை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ச்சிகள் வேறு, இன்றைய அபார வளர்ச்சி தொழில்நுட்பத்துடைய ஜெட் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய இளைய தலைமுறைக்கு காங்கிரஸ் நிலை ஏதோ ஒரு வேறு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, யாரிடமும் மண்டியிட்டு கிடக்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதா என்ற விளிம்பின் வேதனையின் தான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி இப்பவும் நீங்க தப்பாதான் சொல்றீங்க. நாங்க இப்ப என்ன கொஞ்சம் முன்னால என்ன சொன்னேன்? இழப்பதற்கு எங்களுக்கு ஏதும் இல்லை, கூட்டணியே இல்லைன்னு உங்க உச்சகட்டத்துக்கு போனா கூட சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு குறையலாம், ஆனாலும் எங்களுக்கு கட்சி இருக்கும். ஆனால் நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் ஆட்சி இல்லை, எதிர்கட்சி தான். இதை எத்தனை முறை வலிமையா சொன்னதுக்கு அப்புறமும் மண்டியிடுவது நாங்களா அவர்களா? நீங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய பலமான கட்சி தானே தேர்தலில் தனியா நின்று ஜெயிக்க சொல்லுங்க. ஒரு பொய்யை, பச்சை பொய்யை உண்மை போல காட்ட முயற்சிக்க வேண்டாம். சரி, அப்படியானால் இரண்டு புறமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழல் என்ன, எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார், மறுபுறத்திலே காங்கிரஸ் 5 கொண்ட குழுவை அனுப்புகிறார்கள். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடக்கிறது. பஸ்ஸுக்கு இடம் பிடிப்பதற்கு 2 இடத்தில் துண்டு போட்டு பிடிப்பதை போன்ற சூழல்களின் மத்தியில் பார்வையின் பதிவாகத்தான் இன்றைக்கு காங்கிரசுடைய செயல்பாடு இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. 50 ஆண்டுகள பாரம்பரியமிக்க மிகப்பெரிய தியாக செம்மல்களை தந்த தேசத்தை ஆளுமைக்குரிய விஷயங்களில் விளங்கி வந்த காங்கிரஸ் இப்பொழுது எங்கோ ஒரு இடத்திலே யாராவது நம்பி நிற்க வேண்டிய நிலைக்கு வந்ததற்காகத்தான் மீண்டும் மீண்டுமா இந்த கேள்வியை வைக்கிறேன். நீளமான கேள்விக்கு ஒரே பதில், மீண்டும் பொய்யை உண்மையாக்க முயற்சிக்கிறேன். எந்த வகையில் போய், எப்படி போய்? பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ்காரன் போனாங்க இல்ல, எப்ப பேச்சு நடத்த சொல்லுங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போனதற்கான வரையில சார், ஒரு கட்சியில் இருக்க இன்னொரு கட்சிக்காரனை பார்க்க கூடாதா? நீங்க எல்லா கட்சிக்காரனையும் பாக்குறீங்கல்ல, அது மாதிரி நாங்க பார்க்க கூடாதா? பார்க்கலாம். பார்ப்பது வேறு, பழகுவது வேறு, அதெல்லாம் வேற. கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்ததா அப்படிங்கறதா கேள்வி. நீங்க திமுக கூடவே இன்னும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடக்கல. கிரீஷ் தலைமையில் போடப்பட்ட பேச்சுவார்த்தை இல்ல. நான் என்னன்னு சொல்றேன் புரிஞ்சாதான் சார் உங்களுக்கு புரியும். நான் தினத்தந்தி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், அதுவே உங்களுக்கு புரியல. யார்கிட்ட சொல்றது சொல்லுங்க சார். திமுக வந்து பேச்சுவார்த்தைக்கு இன்னும் கமிட்டி போட்டிருக்காங்களா? கமிட்டி போடவில்லை. அவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கு முன்னால காபி குடிக்கிறது, டீ குடிக்கிறதெல்லாம் பேச்சுவார்த்தை அல்ல. அப்படி பேச்சுவார்த்தை நடந்தாக நீங்கள் நினைத்திருந்தால் அது உண்மை அல்ல. சரி, பேச்சுவார்த்தை இல்லை என்பதான நிலை வந்துவிட்டது. திமுகவுடன் இந்த 2026 தேர்தல் களத்தில் காங்கிரசர்கள் கைகோப்பதை திரு வேலுச்சாமி விரும்புகிறாரா? நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக அடிபட்டு உதைப்பட்டு காராகட்டத்திலே வாழ்க்கையை அடித்துக் கொண்ட லட்சக்கணக்கான பேர் உயிரை விட்டு உருவாக்கப்பட்ட சுதந்திர நாட்டுல அந்த காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாவே பல்லக்கு தூக்கணும். ஆனால் அடிமை இந்தியாவில் சுதந்திரத்துக்கு போராடி அடிபட்ட போது இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு மாநாடு போட்ட தீர்மானம் போட்டவங்கதான் ஆட்சியிலே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை, தமிழ் மக்களுடைய அறிவை, அவருடைய நேர்மையை கேவலப்படுத்துறீங்களா? சரி, மதிமுக சமீபத்தில் ஒரு விழா நடத்தியது. இந்த விழாவினுடைய அழைப்புதலிலே பிரபாகரனுடைய புகைப்படம் போட்ட ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வம் பெருந்தகை விழாவை புறக்கணிக்கிறார் என்று சொல்கிறார். பிரபாகரனை ஏற்கக்கூடாதா? ஏற்பதனால் என்ன தவறு என்பது காங்கிரஸ் பார்க்க. அங்கதான் நீங்க உங்களை போன்றவர்கள் விவரமா புரிஞ்சுக்கணும் சார். சரி, அப்பனால இத கொஞ்சம் நல்லா சொல்லுங்க அவர்கிட்ட போய். பிரபாகர படத்தை போட்டதுக்காகவே நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். அவரை புறக்கணின்னு சொன்னார்ல, அந்த வழக்கில் மிக மோசமான குற்றவாளியாக, முதல் குற்றவாளியாக இருந்து வெளியே வந்தார்ல, யாரு? பேரறிவாளர். அவர் வந்த உடனே அவரை கட்டி பிடிச்சு அவருக்கு இனிப்பு கொடுத்து காபி டீ கொடுத்து அனுப்புனாரா இல்லையா ஸ்டாலின்? பிரபாகரன் படம் போட்டு இருந்ததாலேயே அவர் கூட பேச மாட்டேன்னு சொன்னவரு, அந்த வழக்கிலே முதல் குற்றவாளியா இருந்து வெளியே வந்தவரை கட்டி பிடிச்சு இனிப்பு கொடுத்து காபி கொடுத்து வாழ்த்துக்கள் சொன்ன ஸ்டாலின் கூட நீ ஏயா கூட்டணியில் இருக்க,
போய் கேளுங்க சார். நீங்க பிரபாகரனுக்கும் இலங்கை விடுதலை புலிகள் என்ற விஷயங்கள் குறித்த பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். ஆனால் அத்தனை விஷயத்திற்கும் என்னை விட கூடுதலான புள்ளி விவரங்களை அள்ளி தெளிக்கிறவர் வெள்ளிச்சாமி. புள்ளி விவரங்கள் உண்மை சம்பவங்களை அள்ளி வீசுகிறவர், அதற்கான ஆதாரத்தோடு சொல்கிறவர் என்பதான விஷயங்களில் மாறுபட்ட இல்ல. இதை ஒன்னே ஒண்ணு மட்டும் பதிவு பண்ணிடுறேன். புலிகளோ அல்ல இலங்கை புலிகள் மட்டுமல்ல, இபிஆர்ல போட்டோ எதா வேணாலும் இருக்கட்டும், நான் பகிரங்கமாக சொல்றேன், தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதன் மூலமாக பிழைப்பு நடத்தி கொண்டு பார்த்து கேட்கிறேன். அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, இந்த போராளி குழுக்கள் உருவாவதற்கு இந்திரா காந்தியும் காங்கிரசும் காரணமா, இதை பேசிக் கொண்டிருக்கிற இவர்கள் காரணமா? இந்திரா காந்தி காலத்தில் தான் அங்க இருக்கிற இளைஞர்களை கொண்டு வந்து இந்தியாவிலே பயிற்சி தந்து ஆயுதம் தந்து அனுப்பினார்கள். அவர்கள் முதலில் ஒன்றாக இருந்தாலும் தனித்தனியாக பிரிந்து பல குழுக்களாக வந்தார்கள். ஆகவே அந்த இயக்கங்கள் உருவாவதற்கு பிரபாகரன் உட்பட, புலிகள் உட்பட, இபிஆர் உட்பட, டெலோ உட்பட அத்தனை பேரையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் காங்கிரசும் இந்திரா காந்தியுடைய அதை வைத்து படைப்பதோடு இல்லை. சரி, 4 முனை போட்டி களம் இங்கு 2026 உதயமாகி நிற்கிறது. ஒருபுறம் அதிமுக, மறுபுறம் திமுக, இன்னொரு புறத்திலே விஜய் தாவேகா ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய தன் சுயேட்சையாகவே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய தனிநிலையோடு நடைபெறும் சீமான், இப்படியான நிலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் எங்கு செல்ல போகிறது, யாரோடு பயணிக்க போகிறது? உங்ககிட்ட சொல்லுங்கிற அவசியம் இல்லை சார். நீங்க சொல்லலாம், சொன்னாலும் புரியாது, மண்ணாலும் வித்தை. உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பத்திரிகையாளர் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இந்திய வரலாற்றிலேயே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நாமினேஷன் போட்டு தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் வித்ட்ராயல் பண்ண இந்த 2 நாட்களுக்குள்ளேயே புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடிச்சது தமிழ்நாட்டுல. வேற எந்த ஊர்லயாவது இந்த கேள்வியை கேட்கட்டும், இந்த ஊர்ல இருந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே. தமிழ் எந்த நாட்டுல வேணாலும் கேளுங்க, தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தில் எப்போதும் எதுவும் எப்படியும் நடக்கும். யாரோடும் யாரும் கூட்டணி சேர்வார்கள். கடந்த கால வரலாறு ஒரே ஒரு உறுதியை தருகிறேன், காங்கிரசும் பிஜேபி மட்டும் கூட்டணி சேரவே சேராது. அதை தவிர, ஏன்னா நீங்க சொல்றீங்கல்ல பிஜேபி விடக்கூடாது, பிஜேபி ஆட்சியில திமுக மந்திரிகள் இருந்தாங்களா இல்லையா? நிச்சயம் இருந்திருக்கிறார்கள். பிஜேபி உன்னதமான கட்சின்னு அந்த கட்சி சொல்லுச்சா இல்லையா? பிஜேபி தாய் RSS, அது சமூக சீர்திருத்த இயக்கம். அதை பற்றி யாரும் தவறா பேசக்கூடாது. இவருடைய பிதாமகர் கருணாநிதி முரசொலியில் எழுதுனாரா இல்லையா? அதனால பேசுவது எழுவது எல்லாமே இன்றைக்கு சொல்வதில் உண்மை இல்லை. கடந்த கால வரலாறை புரிந்து கொண்டால் இது புரியும். வெளிச்சாமியை பொறுத்த மட்டும் தெளிவான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த சூழலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒருவேளை திமுக பக்கத்திலே கேட்ட இடங்களை பெற்று நிம்மதியாக கூட்டணி வைத்துக் கொள்வது சாத்தியமாக நினைக்கிறீர்களா? தங்களுக்கான ஆளுமை, காமராஜரின் கனவுகளை மீண்டும் ஆட்சி பீடத்திற்கு வருவது, ஆட்சியில் பங்கு என்பதான நிலை எடுக்க வேண்டும் என்றால் தமாக பக்கம் வருவதை நீங்கள் விரும்புகிறார்? இதுலயே நீங்க தாவேகாவின் பக்கத்தில் வருவது சரியா? தமாக மறந்து முடியாது, உங்களுடைய தோழமை தான் என்பதனால இல்ல சார். நான் எதுக்காக சொல்றேன்னா, தமிழ்நாட்டு அரசியல மேலோட்டமா பார்த்தா இந்த சந்தேகங்கள் வரும். ஆழமா நான் முன்னாலே எவ்வளவு தெளிவா சொன்னேன், எதுவும் எப்போதும் எப்படியும் நடக்கும். இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாததுக்கு காரணம், நான் வெட்கத்தை விட்டு சொல்றேன். ஒரு காலத்தில் தத்துவங்கள், சித்தாந்தங்கள், கொள்கைகள் இதை மட்டும் முன்னிறுத்தி ஒத்த கொள்கை இருக்கிறவர்கள், ஒத்த சித்தாந்தங்கள் இருக்கிறவர்கள் மட்டும்தான் கூட்டணி சேர முடியும். இவர்களுக்கும் சித்தாந்தத்தில் ஒத்து போகாது, கொள்கை ஒத்து போகாது, இவர்கள் சேரவே முடியாது. இப்படித்தான் இருந்துச்சு. அதுவும் இந்தியாவிலேயே முதலாக நொறுங்கி போனதற்கு காரணம், நாத்திகம் பேசுகிறவர்களும் ஆத்திகம் பேசுகிறவர்களும், முதலாளித்துவம் பேசுகிறவர்களும் தொழிலாளர் பேசுகிறவர்களும் எல்லாமே ஒரு கலவையாக, மதவாதம் பேசுகிறவர்கள், மத சார்பின்மை பேசுகிறவர்கள் எல்லாம் ஒரு கலவையாக நின்று முரண்பட்டவர்கள் ஒன்றாக கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தது 67. அப்படி ஒருவேளை ஆட்சியை பிடிக்காமல் இருந்திருந்தால் அந்த தத்துவங்கள் பயணம் அப்படியே வந்திருக்கும். அது பிடித்ததற்கு பின்னாலதான் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற மாநிலத்திற்கும் ஆசை வந்துச்சு. ஜெயிக்கிறது தான் முக்கியமாவுடைய சித்தாந்தத்தை தள்ளி வைக்கணும். இது இந்தியா முழுக்க இந்த வியாதி இங்க இருந்தா போச்சு. அப்புறம் இந்த ஊர்லயே எப்படி கூட்டு வருமா வராதா அப்படின்னீங்கன்னா, ஐயோ பாவம், தமிழ்நாட்டினுடைய வரலாறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவிற்கு கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது வரை. ஏற்கனவே கூட்டணியில் மன்னிக்க வேண்டும், கூட்டணி ஆட்சி இருந்தால் மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறோம் என்று பொருள். ஆட்சியில் இல்லை என்றால் தேர்தல் நேரத்தில் வருகிற ஏற்பாடு கூட்டணி, அவ்வளவுதான்.
அந்த வேறுபாடு ரெண்டை புரிஞ்சுட்டு பேசு. இந்த மாதிரியான விளக்கம் திரு வேலுச்சாமி மட்டும் தான் தர முடிகிறது. ஐயா. ஆனால் காங்கிரசினுடைய தலைவரால் கூட தர ஐயா, முடியாது. உங்களுக்கு புரியலங்கிறதுக்கு நீங்க மற்ற சொல்றீங்க. நான் சொன்னது உண்மையா இன்றைக்கு வரைக்கும் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சார். முட்டு கொடுக்கறத கேளுங்க சார். நான் சொன்னது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க சார். உங்க கட்சியினுடைய நான் என்ன கேட்கிறேன்னு போடுங்க. நான் சொல்லுவது உண்மையா இல்லையா முதல்ல நீங்க சொல்ற அந்த வலிமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற துணிவில்லாமல் நீங்கள் அதை பொதுமைப்படுத்துகிறீர்கள். நான் சந்திக்கிற நபர்களிடம் வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் அந்த கேள்வி வைக்க முடியும். நான் கேளுங்க அவர்கிட்ட. வேலுச்சாமியோடு பேச. அப்ப நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே சார். தெளிவா உண்மையை சொல்றேன். உண்மையை சொன்னா மாத்தி மாத்தி கேள்வி கேட்கிறீங்க. பொய் சொன்னா பாராட்டுறீங்க. பொய் சொல்ல மாட்டார் வேலுச்சாமி என்ற நம்பிக்கை. நான் பொய் சொல்லைங்க. பொய் சொன்னாதான் பாராட்டுறீங்கன்னா நான் அதுக்கு பொய் சொல்ல தயாரா இல்ல. தேவையில்லாத காரணங்களுக்கு எந்த சூழலுக்கும் வேலுச்சாமி பொய் சொல்ல மாட்டார் என்ற சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டார். நீங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு தெரியும். பொய் சொன்னவர்களை பற்றி விவரங்களை உண்மையாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உங்கள் மூலம் தானே வரும். எப்படி யாரு பொய் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட நீங்க கேட்க வேண்டிய நான் உண்மையை மட்டுமே பேசுகிறேன். ஏங்க நான் ஒண்ணு காத்து கேட்கிறேன். கூட்டணி இப்ப நீங்க வந்துருக்கீங்க. தம்பி வாங்கன்றேன். வர்றேன்னே சொல்றீங்க. உட்காருங்க உட்காருங்க, காபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, போயிட்டு வரீங்களா, வீட்டுல நல்லா இருக்கா, இதெல்லாம் கேட்கிறோம். வந்த உடனே பலாருன்னு ஒரு அரை விட்டுன்னு வச்சுங்க. நீங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவீங்க? ஏய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நான் சொல்றேன். ஒண்ணு ஆமா நீ பெரிய மனுஷன் மாதிரி சொல்றீங்களா இல்லையா? காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவ மூச்சு காமராஜரும் உலக மக்கள் ஏற்றுக்கொண்ட மகாத்மா காந்தி அந்த ரெண்டு பேருமே கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக திமுக காரன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு உணர்வுள்ள காங்கிரஸ்காரன் திமுக ஆதரித்தால் அவன் பிறப்பிலேயே போல. இவ்வளவு பெரிய ஆவேசம் கிடையாது சார். உண்மை கொடுமை. உங்களை போன்றவர்கள் கொடுக்கிற அந்த ஆவேசத்தை கட்சியினுடைய தலைவர்களோ கட்சியினர் திமுகவோடு அழுமையோடு இல்ல சார். அந்த மாதிரியான நிலை இருக்கும் போது துணிச்சலா சார் போய் நான் தான் காங்கிரஸ் அவையார் எனக்கு தலைவர். தமிழ்நாட்டை என்ன சீனியர் காங்கிரஸ் யாரு இருக்கா சொல்லு. நிச்சயமாக இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த நீங்க கேட்கறது புரிஞ்சுதான் சொல்றேன். இல்ல எனக்கு உத்தரவிட எவனும் முடியாது உங்களுக்கு. ஏனென்றால் நான் உண்மையான காங்கிரஸ்காரன். சரி, காங்கிரஸ் என்பது யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, இந்த நாடே அடிமையாக இருக்கக்கூடாது, தியாகம் செய்வதால் உருவாக்கப்பட்ட கட்சி. நீங்க எங்களே அடிமையா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் தெரியல, அல்லது காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்க அடிமைகளை உங்களுக்கு புரியல. காங்கிரஸ்ல இருக்கிற அடிமைகள் என்பதான விஷயங்கள் எல்லாம் உங்க வாயால சில விஷயங்களை நீங்க தானே சொல்றீங்க. உங்க வாயால வரும்போது உண்மையிலே காங்கிரஸ் நிலை என்பது மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மக்கள் தெரிந்திருக்கு. அங்கதான் நீங்க சாமர்த்தியமா போறீங்க. நான் சொல்லுவது சரி என்றால் சரி என்று சொல்லுங்கள், இல்ல தவறு என்றால் தவறுன்னு சொல்லுங்க. அதை விட்டு இப்படியே வடிச்சு நெருங்கி போனீங்கன்னா மக்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டுதலை காட்டுவதற்கு நீங்கள் துணை போகிறீர்கள் அர்த்தம். நான் தெளிவா சொல்றேன். ஒரு லேபிள்ல விஷம்னு எழுதி வச்சு உள்ள அமுதம் இருந்தாலும் அமுதம் தான். ஒரு லேபிள்ல இது அமுதம்னு எழுதி உள்ள விஷத்தை வைத்தாலும் உள்ள இருக்கிறது விஷம்தான். காங்கிரஸின் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கவெல்லாம் காங்கிரஸ்காரன் அல்ல. காங்கிரஸ்காரன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி எவன் இருக்கிறானோ அவன் தான் காங்கிரஸ்காரன். நான் சொல்றேன். லேபிள் காங்கிரஸ்காரனை பத்தியே நீங்க கேள்வி கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரி, காங்கிரஸ் வேண்டாம், காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக பக்கம் வருவோம். அப்படியான திமுகவுடைய ஆட்சியிலே மாடல் அரசு பல்வேறு விதமான சாதனைகளை செய்ததாக சொல்கிறார்கள். என்ன சாதனை சொல்கிறார்கள்? யாரு அரசு? யாரு? திமுக அரசு. தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. எங்க போலீஸ் ஸ்டேஷன் வேலை பாக்குறானா? கட்ட பஞ்சாயத்து தான் நடக்குது. ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் கொடுக்காம வாங்க முடியல. தமிழ்நாட்டை எப்ப நடந்திருக்கா? இதெல்லாம் வெளியில போய் பாருங்க. மக்கள் செத்து கொண்டிருக்கிறார். அங்க வகிக்கிற கூட்டணியில் இருக்க கட்சிகள் யாருமே குரல் கொடுக்க வரவில்லை. மக்கள் பிரச்சனையை உங்களை போன்றவர்கள் எடுத்து ஓங்கி ஒழிக்கிற பொழுது நீங்கள் மட்டும் திரும்பி என்ன கேட்கிற? நீங்க மனுஷன் தானே? ஆமா, இங்கதானே இருக்கீங்க. அந்த உண்மையை மற்றவங்க கேட்காம இருக்கலாம். நீங்க கேட்கறீங்க என்னன்னு கேட்கிறேன். நேரடியா பதில் சொல்லுங்க. எல்லாம் மற்றவன் தான் கேட்கணும். நீங்க மட்டும் சுகமா இருப்பீங்களா? நியாயத்துக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொல்வது உண்மையா பொய்யா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நிர்வாகம் என்பது சீரழிந்து போயிடுச்சு. அதை சரி செய்வதற்கு நாங்க ஏன் கூட்டணியில ஆட்சியில பங்கு வேணும் கேட்கிறோம் தெரியுமா? ஒரு தேர் ஓடுது, அது தப்பா போகும்போது நிறுத்தணும்னா ஒரு கட்டையை போட்டு நிறுத்துவாங்கல்ல, அதை போல ஒரு மூக்கடாங்கேடு
காலை ஓடிச்சுனா அதை இழுத்தா நிற்கும்ல. அதை போல தரிகட்டு போகிற இந்த ஆட்சியில் குறைந்தபட்சம் அதை சரி செய்வதற்காவது கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் தவறுகளை கடைய முடியும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் தவறுகள் தொடரும். அதுக்கு தான் கேட்கும். முட்டு கொடுக்க வேண்டிய தவறான பாதையிலிருந்து சரியான பாதைக்கு திசை திருப்ப வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டிய வேலுச்சாமி போன்றவர்கள் தலைமை பொறுப்புக்கு வராமல் போனதால் எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு அதை வேறு மாதிரியான பாதைக்கு அவர்கள் வசப்படுத்தி கொண்டு போவதை நீங்கள் ஒரு காங்கிரஸ்காரரா வேதனைப்படவில்லையா? இப்ப தாங்க நீங்க சொல்லாடலை சரியாக போடுறீங்க. நான் என்னை பொறுத்தவரையில் மாற்றங்கள் வேண்டும் என்று நான் மட்டுமல்ல, யார் நினைக்கிறார்களோ அந்த மாற்றத்தை அவர்களிடத்திலிருந்து உருவாக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் எதெல்லாம் நியாயம் நினைக்கிறேனோ அதை நான் செய்து விட்டு அதற்கு பின்னால உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். சரி, சொல்லுங்க. அதை போல எல்லா எங்க கட்சியில இருந்தாலும் கூட கட்சி எதை செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை என் வாழ்க்கையில், என்னுடைய பேச்சில், என்னுடைய நடவடிக்கையில் அதை உள்வாங்கி கொண்டு அதுக்கு பின்னால சொல்றேன். தமிழகத்தில் 2026க்கு பிறகு காமராஜர் ஆட்சி உதயமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா உங்கள் பார்வை என்ன? காமராஜர் ஆட்சி என்பது நேர்மையின் ஆட்சி என்று பொருள். அப்படி ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கின்ற எண்ணமும் அந்த சிந்தனையும் அதற்கான முயற்சியும் எவனுக்கு இருக்கிறதோ அவனெல்லாம் காங்கிரஸ்காரன். அந்த முயற்சி எவனெல்லாமா இல்லையோ, யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் காங்கிரஸ்காரன் என்று சொன்னாலும் காங்கிரஸ்காரன் போர்வையில் இருக்கிற வேற ஏதோ நாலாந்தரம் நடத்தும். காமராஜரை கொண்டாடுகிறவன் காங்கிரஸ்காரனாகத்தான் நிச்சயமாக இருக்க முடியும். காங்கிரஸ்காரனாக இருக்கிறவன் மட்டும்தான் கொண்டாடுவான். காங்கிரஸ்காரனாக இருக்கிறவன் மட்டும்தான் காமராஜரை குறை சொல்லுகிற போது எதிர்த்து குரல் விடுப்பான். காங்கிரஸ்காரன் என்று சொல்லிக்கொண்டு காமராஜரை கேவலப்படுத்துகிற போது எவனெல்லாம் குரல் கொடுக்கவில்லையோ அவன் போலி காங்கிரஸ்காரன். திமுக ஆட்சிக்கு திரு வேலுச்சாமி தரும் மதிப்பெண் என்ன? ஃபெயில். பரபரப்பான அரசியலில் தாவேகா தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அடுத்த நகர்வுகளை நோக்கி கொண்டிருக்கு. கரூர் என்ற ஒரு விவகாரத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் அவரை முடக்கி விடலாம் என்றாலும் இப்பொழுது ஜனநாயகன் என்ற விஷயத்தில் தன்னுடைய ஜனநாயக குரலை நசுக்க பார்க்கிறது. உங்கள் பார்வை என்ன, பதிவு என்ன? அழுத்த பந்து மேலெழுத்து வரும். இந்த சாதாரண தத்துவம் சயின்ஸ்ல நீங்க பாடத்துல ஆட்சியாளர்களுக்கு புரியல. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ஆழமா யோசிச்சு பார்த்தா புரியும். தாவேகா என்கின்ற கட்சி 10ஓடு 14 போயிருக்கும். எப்போது அவர்களுக்கு எதிராக அழுத்தத்தை தந்து பல துன்பங்களை, துயரங்களை தந்தீர்களோ, ஒரு பொதுக்கூட்டம் போறது கை கூட காட்டக்கூடாது. இந்தியாவில எங்கேயாவது சொல்லிக்கான சட்டம். இந்த தடைகள்லாம் போட்டாங்கல்ல, இவர்கள் தடையை போட்டு 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 விஜய்க்கு ஒரு மரியாதை உருவாக்கி அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை இருக்காங்க. நான் உன்னை மட்டும் சொல்லுவேன், விஜயோ தாவேகா கட்சியில இருக்கணும் நன்றி பாராட்டணும்னா எனக்கு சொல்லக்கூடாது, அவரை ஆதரிக்கிறவங்க சொல்லக்கூடாது. திமுகவும் அந்த தலைவருக்கு தான் சொல்லுவோம். இன்றைக்கு தாவேகாவும் விஜயும் தமிழக மக்களால் பெரிய அளவுக்கு ஆதரிப்பதற்கு, பாராட்டுவதற்கு காரணமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவருக்கு எதிராக செய்த காரியங்கள் தான் மக்களிடத்திலே ஒரு அனுதாபத்தை, அதன் வாயிலாக ஆதரவை உருவாக்கி. எதிர்காலத்தில் தாவேகாவின் பக்கத்தில் உங்கள் பாச கணைகளை திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எது வேணாலும் இருக்காங்க. நான் முன்னால என்ன சொன்னேன், கூட்டணி என்பது எப்படியும் நடக்குன்னு சொன்னேன். ஒண்ணுதான், பிஜேபி கூட மட்டும் இருக்காது. சமீபத்தில் விஜயினுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரை நீங்கள் சந்தித்தீர்கள். உங்களுக்கும் அவருக்குமான நட்பு பல கால நட்பு என்பது எங்களுக்கும் தெரிந்த விஷயம். அதே சொல்லிட்டீங்களே, வரும் உங்க வாயிலிருந்து சில விஷயம் வரணும். விஜயின் தந்தையை சந்தித்ததன் பின்னணி ஏங்க நீங்களே, அதாவது நெல்லுக்குள்ள அரிசி தானே இருக்கு, உண்மையா? அப்படி கேட்டா நான் உங்க கேள்விதான் குறைய என்கிட்ட இல்ல. நீண்ட கால நண்பர் அவருன்னு சொல்லிட்டீங்க. அவர் சமீபத்தில் பின்னணி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீண்ட கால நண்பருங்க. எனக்கு அவருக்கு நட்பு ஒண்ணு சொன்னா நீங்க வித்தியாசமா பார்க்க முடியும். என்னை விட அவர் 7 வயது கூடவர். இன்றைக்கு அவர் சொன்னாலும் கூட அரசியலுக்காக பேசுறாருன்னு அர்த்தம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை பார்க்கிற போது அவரை விட வயதில் 7 வயது குறைந்த என்னை, என்ன அண்ணே நல்லா இருக்கீங்களா என்றுதான் கேட்பார். இப்படி ஒரு பண்பாடோடு, பாசத்தோடு, நேசத்தோடு என்னோடு பழகின்ற என்னை விட வயதில் மூத்த ஒருவரை அவரை பார்க்கிற போது அவரிடம் பேசுவது, அவருடைய மரியாதையோடு பழகுவது அது தப்புன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான அனுதாபம். காமராஜரை பற்றியும் காந்தியை பற்றியும் கடுமையான விமர்சனங்களை வைக்கும் திமுகவை அடக்கி வாசிப்பதற்கோ அவர்களுடைய வாய்களுக்கு ஒரு பூட்டு போடுவதற்கோ காங்கிரஸில் யாரும் வாய்மூடி கிடைப்பதற்கான அடிப்படை காரணம் என்னமாக நீங்கள் பார்க்கிறீங்க? ஏங்க இவ்வளவு நேரம் பேசுறேன், எனக்கு பூட்டா போட்டிருக்காங்க. உங்களை போன்றவர்கள் அல்லன்னு யாரெல்லாம் அப்படி இருக்கா, காங்கிரஸ் லேபிள் பார்ட்டின்னு அர்த்தங்க. சிங்கம் அது கர்ஜித்தாதான் சிங்கம், கரெக்டா?
அது மாதிரி காங்கிரஸ்காரன்னா இதை எது காமராஜரை பற்றியோ காந்தியை பற்றியோ தவறாக பேசுகிற போது எதிர்த்து குரல் கொடுத்தால்தான் காங்கிரஸ்காரன். முதலே சொல்லிட்டேன், லேபிள் பார்ட்டி எல்லாம் என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? 2026 தேர்தல் களம் யாருக்கான களம், யாருக்கான வெற்றி முகடும் சூட்டப்படும்? எதுவாக இருந்தாலும் எழுதி வச்சுங்க. காங்கிரஸ் யாரை ஆதரிக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் திமுகவுடன் ஆதரித்தால்? ஆனா நீங்க எப்படி வேணாலும் கேள்வி வச்சுக்க சார். காங்கிரஸ் ஆதரவு இல்லைன்னா அவன் எல்லாம் எதிர்கட்சி தான். அந்த காங்கிரஸ் ஆதரிக்கணும்னா இப்ப திரும்பி நான் முழுசு சொல்லிடுறேன், அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு இருந்தால் மட்டும்தான் ஆதரிப்போம். ஒருவேளை காங்கிரஸ்ங்கிற பேர்ல இதெல்லாம் வேணான்னு போனா அது லேபிள் பா காங்கிரஸ். கடந்த கால தேர்தல் 90களுக்கு பிறகு வந்த எந்த தேர்தலும் இப்படி ஒரு நிர்பந்தத்தை வைக்காத காங்கிரஸ் இப்போது மட்டும் வைத்து விடும் என்ற நம்பிக்கை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க பிறக்கிற போதே பேண்ட் சட்டை போட்டுட்டீங்களா? 90க்கு பிறகு என்னுடைய நீங்க நான் என்ன கேட்கிறேன், பிறக்கும் போது எப்படி பிறந்தீங்க? பிறந்த போது நிர்வாணியா பிறந்தோம் எல்லோரும். அதுக்கப்புறம் சட்டி போட்டீங்க, டவுசர் போட்டீங்க, இப்ப பேண்ட் சட்டை போட்டுறீங்க, கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க. தேவைகளும் சூழ்நிலைகளும் தாங்க புதிய இதை உருவாக்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவுக்கு சுதந்திரக்கா போராடி வந்த காங்கிரஸ் கட்சி அடிமையா இருக்கணும், சுதந்திரம் வேணான்னு தீர்மானம் போட்ட கட்சி ஆட்சியில் இருக்கிற ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு நீங்க ஏதாவது பதில் சொன்னீங்களா? அப்படித்தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இந்த தமிழனும் தமிழ்நாடும் உருப்படவே மாட்டான். இது நான் சொல்ல அப்பவே கண்ணதாசன். விஜய் வெற்றி வாய்ப்பை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஊடகங்கள் கணிக்கிறது. அது கணிப்பு படிவமாகுமா, கணிப்பு இனிப்பாகுமா? ஊடகங்கள் கணிப்பதிலே சில நேரங்கள்ல 100% உண்மை இருக்கு. இது நீங்க சொல்ற விஜய் தானே சொன்னீங்க. விஜய் என்றாலே வெற்றி தானங்க. நீங்க அப்படி சொல்றீங்களா, பேரை சொல்றீங்களா? இல்ல, நீங்க சொல்ல கேக்குறேன். ஒருவேளை வெற்றிங்கிறத விஜய்ங்கிற பேர்ல சொல்லிக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த பேரே வெற்றியின் அடையாளம் தான். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொன்னா தப்பா இருக்காது. நேயர்களே பல்வேறு விதமான கேள்வி கணைகளை வைத்திருந்தாலும் கூட தனக்கான பாணியில் தனக்கான பதில்களை மிக தெளிவாகவும் நேர்த்தியாக பதிவு செய்து நம்மோடு கூட பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட திரு வேல்மணி அவருக்கு மீண்டும் ஒருவர் நன்றி சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.